ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் சந்தோஷத்தோடு கூட சமாதானமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவீர் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம். அப்போ இந்த வார்த்தையை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இந்த நாட்களிலே எல்லா இடத்திலும் இந்த சமாதானத்தின் குறைவு காணப்படுகிறது. சமாதானம் அநேக இடத்துல இந்த நாட்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது இல்லை. எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் சமாதானத்தை இழந்து போய் கொண்டிருக்காங்க. நம்முடைய தேசத்திலே சமாதானம் இல்லை, நம்முடைய மாநிலங்களிலே சமாதானம் இல்லை, உலகத்திலே சமாதானம் இல்லை, நம்முடைய வீடுகளிலே சமாதானம் இல்லை, நம்முடைய உறவுகளிலே சமாதானம் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. அப்போ இயேசு சொன்னார், நீங்கள் சமாதானம் பண்ணணும். பாருங்க, ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், God blesses those who work for peace. இப்போ சமாதானத்துக்கென்று பிரயாசப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சமாதானத்துக்கென்று பிரயாசப்படுகிறோமா? நாம் சமாதானமாய் இருக்கிறோமா? நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோமா? அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, எரிகிற நெருப்புல போய் எண்ணெயை ஊத்துறாங்க அப்படின்னு. அப்படி என்றால், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாம் இன்னும் என்ன செய்வோம், அந்த இடத்துல இப்போ இன்னும் அதிகமான வார்த்தைகளை நாம் சொல்லி அந்த இடத்துல இன்னும் அந்த சமாதானத்தை முற்றிலுமாய் நாம் அழித்து போட்டு விடுவோம். அப்போ இயேசு என்ன சொன்னார் என்றால், நாம் சமாதானம் பண்ண பிரயாசிக்க வேண்டுமா? அப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறதா, அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துல சமாதானத்தின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஒருத்தர் கோபமா இருக்காங்களா, அந்த இடத்துல அமைதியா இருக்கணும். நாம் என்ன செய்யறோம்? பேசிக்கொண்டே இருந்து அந்த இடத்துல இன்னும் கோபத்தை நாம் அதிகம் மூட்டி அந்த இடத்துல அந்த சமாதானத்தை முற்றிலுமாய் நாம் எடுத்து போடு விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் ஆகட்டும், நம்முடைய காலேஜ்களில் ஆகட்டும், நம்முடைய ஸ்கூல்களில் ஆகட்டும், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் ஆகட்டும், நம்முடைய வீடுகளில் ஆகட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆகட்டும், இன்றைக்கு சமாதானத்தை கொண்டு வர நாம் பிரயாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே அந்த நாட்களிலே நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாட்களிலே அப்பா எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய மாநிலங்களிலே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய நாவை அடக்கிக் கொள்ள நீங்கள் கிருபை தாரும் ஆண்டவரே. சமாதானம் நாங்கள் பேசுகிற வார்த்தையில் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.